श्रीशैलेशदया पात्रं दिवक्यादिगुणानं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यया मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनं मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मर्क्मय व्योमवदस्सराणि नायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकेशन्तो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये मातापितायुतनीयस्तनया विभूतिं सर्वं यदेव नियमेन मतन्वयाणाम् आद्यस्य न कुलपतेर्वगलाभिरामं श्रीमत्तदङ्गरिलं प्रणमामि मूर्ताभूतं सरस्य मगदाभि भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेणं परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसुमुनिं प्रणतोष्मीत्यं गुरुमुखमणदीप्य प्रागवेदानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमादान् गमकः स्वसरम् अमरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् जुगलतिलகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே மின்னார் தளமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னாள் கையறுத்தான் என்றுரைத்தோம் கேழ்மையினில் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று இடிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோது விரைந்து கையறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டது இந்தோல் மணிவண்ணா உன் செவடி செவிதிற்காப்படியோ மோடும் பெருவேண்டிய 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா அரசோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போல் புக்கு முழங்கும் பாஞ்ச சன்னியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமண்ணும் வில்லாண்டான் தன்னை விழிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டற்ற விடுரப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்முடைய ஆன்றோர்களாலும் ஆச்சாரிய பெருமக்களாலும் அபிமானிக்கப்பட்ட அபிமான ஸ்தலங்களை ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் 58வது காண இருப்பது கூடல் மாணிக்கம் கோவில். இந்த கூடல் மாணிக்கம் கோயில் என்று அல்லது குடல் மாணிக்க கோயில் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கோயில் கேரளாவிலே திருச்சூர் மாவட்டத்தில் இரிஞ்சாலக்குடா அருகேயுள்ள மணமலைச்சேரி என்ற கிராமத்தில் அமைந்துள்ள கோயில். கோயிலின் பிரதான கட்டமைப்புகள் கோட்டைகளுடன் கூடிய சுவர்களுடன் அமைந்துள்ளது. பிரதான கட்டமைப்பை சுற்றி 4 குளங்கள் உள்ளன. அதில் ஒரு குளம் சுவர் கட்டமைப்பிற்குள் அமைந்துள்ளது. ராமரின் சகோதரமான பரதனுடைய வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில் இந்த கோயில். இது பழங்கால கோயில்களில் ஒன்றாகும். இருப்பினும் கோயிலின் முக்கிய சிலை மகாவிஷ்ணு தான். கூடல் மாணிக்கத்தின் கோவிலின் மற்றொரு தெய்வத்துடன் தொடர்புடைய பெயர் சங்கமேஸ்வரர், சங்கமத்தின் இறைவன் என்பதாகும். இது நாலம்பலம் என்று அழைக்கப்படும் கேரள மாநிலத்தில் உள்ள 4 கோயில்களில் இதுவும் ஒன்றாகும். ஒவ்வொரு கோயிலும் ராமாயணத்தில் உள்ள 4 சகோதரர்களான ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகனன் ஆகியோருடன் சம்பந்தப்பட்டது உள்ளது. மாணிக்கம் கேரளர் என்று அழைக்கப்படும் தச்சுடைய கைமால் என்ற ஆன்மீக தலைவர் கூடல் மாணிக்கம் கோயில் மற்றும் அதன் தோட்டங்களில் தற்காலிக ஆட்சியாளராக இருந்தார். இந்த கதை பழங்காலத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது. இது கந்தபுராணத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டைய கோவிலின் மீதான தற்காலிக உரிமைகள் மாணிக்கம் கேரளருக்கு மாறாக மற்றும் மேல்கோய்மா அலுவலகம் ஆகியவற்றிற்கு செல்கிறது. கூடல் மாணிக்கம் கோயிலின் முந்தைய வரலாற்று குறிப்பு 854 தேதி சேரமண சாணு ரவிவர்மனை பற்றி எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டில் காணப்படுகிறது. இதில் கோவிலுக்கு ஏராளமான நிலங்களை தன்கொடையாக அளித்தது பற்றி குறிப்பிடப்படுகிறது. ஆகையால் இந்த தேதிக்கு முன்பே இந்த கோயில் இருந்திருக்க வேண்டும் என்றும் கூடல் மாணிக்கம் கேரள கோயில்களில் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை ஆக்கிரமித்துள்ளது என்றும் கருதுவதும் நியாயமாகிறது. ஈஞ்சல்குடா வரலாற்றில் கூடல் மாணிக்க கோயில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனெனில் இப்பகுதியில் உள்ள இடங்களும் சுற்றியுள்ள பெரும்பாலான நிலங்களும் கூடல் மாணிக்க கோவிலும் திருவாங்கூரின் தச்சுடைய கைமாலிடம் 1971 வரை இருந்தன. இந்த கோயில் பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது. ஆகவே அரசாங்கத்திற்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது. இந்த கோயிலின் சடங்குகள் கேரளாவின் பெரும்பாலான கோயில்களில் ஒரு நாளைக்கு 5 வேளை பூஜைகளும் 3 சீவேலிகளும் இருப்பது வழக்கம். ஆனால் கூடல் மாணிக்கத்தில் 3 வேளை பூஜைகள் மட்டுமே நடைபெறுகின்றன. சீவேலியும் இல்லை. இதன் சந்நிதியில் உஷா பூஜையும் பந்திரடி பூஜையும் இல்லை. வருடாந்திர திருவிழாக்கள் போது மட்டுமே தெய்வம் ஊர்வலத்திற்கு வெளியே எடுத்து செல்லப்படுகிறது. எந்த தீபாராதனையும் இங்கு காட்டப்படுவதில்லை. தீபாராதனை தொடங்க திட்டங்கள் உள்ளன. தீபாராதனை இல்லாத ஒரே கோயில் இதுவாகும். பூஜைக்கு ஊதுபத்திகளோ கற்பூரமோ பயன்படுத்தப்படுவதில்லை. தெய்வத்திற்கான மலர் பிரசாதம் தாமரை, துளசி மற்றும் அரளி ஆகியவற்றை கொண்டுள்ளது.
ஆனால் அவை கோவில் வளாகத்திற்குள் வளர்க்கப்படுவதில்லை. பூஜைக்காக அல்லது மாலைகளை தயாரிப்பதற்காக வேறு எந்த பூவும் எடுக்கப்படுவதில்லை. தாமரை மாலை தெய்வத்திற்கு ஒரு முக்கியமான பிரசாதமாகும். 101 தாமரை பூக்களுக்கு குறையாத ஒரு மாலை தெய்வத்திற்கு அணிவிக்கப்படும். இந்த கோயில் ஒவ்வொரு ஆண்டும் கொல்ல ஆண்டின் முதல் மாதத்தில், அதாவது ஏப்ரல் மே 10 நாட்களுக்கு அந்த முதன்மை திருவிழாவை நடத்தப்படுகிறது. திருவிழாவில் முதல் நாள் உத்திரம் நட்சத்திரம் வானில் தோன்றுவதிலிருந்து கணக்கிடப்படுகிறது. சடங்கு கொடியை ஏற்றுவதன் மூலம் குறிக்கப்படுகிறது. அருகிலுள்ள திருச்சூரில் புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் திருவிழாவிற்கு ஒரு நாள் கழித்து இது தொடங்கப்படுகிறது. திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் பஞ்சாரி மேளத்துடன் ஒரு சீவேரி கோயில் யானைகளின் ஊர்வலம் நடைபெறும். 2 முறை காலையில் ஒரு முறை மற்றும் இரவில் ஒரு முறை நடைபெறும். இதில் 17 யானைகள் பங்கேற்கின்றன. சீவேலியின் 2 அம்சங்கள் கூடல் மாணிக்கம் கோயிலுக்கு தனித்துவமானவை. முதலில் 2 குழந்தை யானைகள் ஊர்வலத்தில் சேர்க்கப்படும். ஒன்று தெய்வத்தை சுமந்து செல்லும் யானையின் ஒவ்வொரு பக்கத்திலும் நிற்கும். இரண்டாவது 7 யானைகளின் தலைக்கவசங்கள், அதாவது நெற்றிப்பட்டம், தூய தங்கத்தால் செய்யப்பட்டவை. மீதமுள்ள தூய வெள்ளியால் செய்யப்பட்டவை. திருவிழாவின் கடைசி 2 நாட்களில் பஞ்சவாத்தியம் 5 கருவிகள் இசைக்குழுவிலிருந்து புனிதமான இசை இடம்பெறுகிறது. திருவிழா திருவோணம் நட்சத்திரத்துடன் நிறைவடைகிறது என்பதை கூறி, என்னுடைய அருகிலே கோயிலிலே 4 குளங்கள் உள்ளன. ஏற்கனவே நான் சொன்னது போல் 4 மிகப்பெரியது குட்டன்குளம். இது கிழக்கு பகுதியில் உள்ள வளாகத்திற்கு வெளியே அமைந்துள்ளது. குளிப்பினி தீர்த்தம் ஆகியவை வளாகத்திற்குள் அமைந்துள்ளது. குளிப்பினி தீர்த்தம் முனிவர் குளிப்பினியால் புனிதப்படுத்தப்பட்டவை என்று நம்பப்படுகிறது. முனிவர் அந்த தடாகத்தில் ஒரு பெரிய வேள்வி நடத்தியதாகவும் நம்பப்படுகிறது. இந்த மூலத்திலிருந்து வரும் நீர் கோயிலுக்குள் நடக்கும் சடங்குகளுக்கு பயன்படுத்தி வருகிறது. கோயிலுக்கு வெளியே உள்ள குட்டன்குளத்தில் தங்களை தூய்மைப்படுத்திய பின்னரே பூசாரிகள் விழாக்களில் பங்கேற்க அனுமதிக்கப்படுகிறார்கள். பின்னர் கருவறைக்குள் நுழைவதற்கு முன்பு குளிப்புனித தீர்த்தம் நீரில் மூழ்கி எழ வேண்டும். மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சுவருக்கு வெளியே உள்ள குளத்தை பதிஞ்சர குளம் என்றும், தெற்கு பகுதியில் அமைந்துள்ள வளாகத்திற்கு வெளியே உள்ள குளம் தெக்கே குளம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த 3 நிலைகளும் கோவிலின் அளவைப் போலவே குறிப்பிடத்தக்க பகுதியை கொண்டுள்ளன. குளிப்பினி தீர்த்தம் தவிர மற்ற 3 நிலைகளும் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த கூடல் மாணிக்க கோயிலுடைய பெருமாளை வணங்கி நாம் அருள் பெறுவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்தஸ்மரணம். ஜெய ஜெய ராமராம். சத்குரு மகாராஜுக்கு ஜெய. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்து நம் சீறி அல்லாதே இறைவான் இதாராய் பிறகிலரும் போவாய் இற்றைக்கும் ஏழில் பிறவிக்கும் முந்தனோடு உற்றோமை ஆகும் உனக்கே நாம் செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையிலவர் பாவாய். செங்கன் திருமுகத்தை செல்வ திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று இன்புறுவரும் பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.